யோ ஃபேம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோம். ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆயிடுச்சு வந்து சேர்ந்துப்போம். ஸோ காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு செம வியூ. இதுதான் நாங்கள் தங்கின காட்டேஜ். அதுக்கு வெளியே வந்து செம வியூ. சும்மா அப்படி கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு ட்ரோன் வியூ எடுத்தேன். இது பக்கத்து ஜங்ஷன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் ஹோட்டலில் அது ஒரு காட்டேஜ், ஒரு ஸ்டே. அந்த ஸ்டேலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஜங்ஷன். ஸோ அங்கே தான் ட்ரோனை விட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த பில்டிங். அதுக்கப்புறம் செம வைப்பாக இருந்துச்சுங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து வேறு லெவல் அலப்புற பண்ணிட்டோம். கன்னியாகுமரிக்காரங்கிறத காமிச்சு கொடுத்தோம். அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிட்டோம். அந்த அளவுக்கு அலப்புற பண்ணோம். நல்ல என்ஜாய்மெண்ட். நீங்களும் தனிமையில் இருந்து சோகத்தில் இருந்து இருக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைடு குரூப்பாவோ இல்லை சோலோவோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோடையோ சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வெளியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணால் தான் லைஃப் வந்து வித்தியாசமாகிருங்க. அப்புறம் தங்கியிருந்த தங்கியிருந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு தான் அடுத்து அப்படியே வெளியே ஃபுல்லாக சுற்றி பார்க்க போயிட்டு நாளைக்கு திரும்ப ஊருக்கு கிளம்பிடும். போங்க. வெயிட் பண்ணிடுவோம்.
இதுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் மெயின் ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம லேக்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் ஒரு மார்க்கெட், நிறைய ஹோட்டல்ஸு, சாப்பிட்றதுக்கு நிறைய ஏரியா, அப்புறம் பர்ச்சேசிங் எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. ஸோ இதில் உள்ள வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரைடு கண்டினியூ பண்ணுறது, இங்கே ஒரு பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணுறது சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலுக்கு, புது புது வீடியோஸ் வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.